மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷேர் பார்த்தீங்கன்னா ஐடிசி. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஐடிசி ஷேர் எதனால டவுன் ஆச்சு? இந்த ஐடிசி ஷேர் நான் 1 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். அதோட என்ன போர்ட்ஃபோலியோ நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதும், நான் எந்தெந்த ரேஞ்சில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தியும், அது போக 1 வருஷமா இவன் எனக்கு ரிட்டர்ன்ஸே குடுக்காம நம்மகிட்ட இருக்கிற பணத்த பூரா இன்வெஸ்ட்மென்ட்டா வாங்கியிருக்கான். இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் அத இன்வெஸ்ட் பண்ண போறேனா இல்லையா இந்த ரேட்ல? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இதுல வந்து ஐடிசி வாங்குங்க, வித்துருங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரவே இல்ல. நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதே மாரி இந்த ஸ்டாக் வந்து ஏன் நான் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி அக்யூமுலேட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லப் போறேன். இப்போ இந்த ஐடிசி ஷேர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 399 வரைக்கும் போனா, ரூ. 399 ஒரு நல்ல பிரைஸ் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன். இப்ப ரூ. 399 போயி நான் கொஞ்சம் வாங்கி வச்சேன் இன்னைக்கு. அது வேற கதை. என்னதான் 1 வருஷம் ரிட்டர்ன்ஸ் தராத ஒரு ஆளா இருந்தாலும், நான் போய் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு. இப்ப கடந்த 1 வருஷத்துல இவனுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 4 1/2%. 4.25% தான் இவன் வந்து ஏறி இருக்கிறான். அதாவது நீங்க போயி இந்த இடத்துல போய் ஒரு ரூ. 10 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு ரூ. 4 இன்னைக்கு ரூ. 14வா இருந்திருக்கும். 1 வருஷமா 4% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட விடவும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த ஸ்டாக்க நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா, இது 1 வருஷமா இந்த மார்க்கெட் எங்கேயுமே போகாது. இந்த மார்க்கெட்ட டைம் பண்ண முடியாது. மார்க்கெட் எங்கேயுமே போகாது அப்படின்னு பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஏன் அப்படின்னா, இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல போயி நீங்க ஒரு ரூ. 1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த லெவல்லயே உங்ககிட்ட ரூ. 1,04,000 தான் இருந்திருக்கும். ரூ. 1,04,000 தான் இருந்திருக்கும். இப்ப இந்த ரூ. 1,04,000க்காக நீங்க இங்க போட்டு 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல வித்துறலாமோ அப்படிங்கிற தோணலும் வரும். ஆனா, ஒரு மிடில் கிளாஸா இருக்கிற நம்மல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி மொத்தமா பணம் போட்டு பார்க் பண்ணி, நம்ம 1 வருஷம் வெயிட் பண்றதுக்கு பதிலா, எல்லா இடத்துலயும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறது தான் சிறப்பு. அதே மாரி இப்ப வந்து ரூ. 1,00,000 பணம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரூ. 1,00,000 இங்க போட்டு மேல வந்தோனே வித்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி நமக்கு கவல இல்ல. அவங்க கிட்ட பணம் இருக்கு. அவங்க விளையாடுவாங்க. நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறவங்க ஒரு ஆவரேஜ் பண்ணி வாங்குறது தான் ஐடியா தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஐடிசி ஏன் டக்குன்னு கம்மியானா அப்படிங்கிறதா பார்க்க போறோம். அதுக்கு காரணம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நியூஸ் தான். இந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பேட் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பெர்சன்ட் ஆஃப் ஸ்டேக் வந்து விக்கிறதா ஐடிசில விக்கிறதா சொல்ட்டாங்க. அந்த இது வந்து இப்போ இந்த வீக்லயே வித்தரலாமோ அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது 2 டூ 3 பில்லியன் டாலர் வந்து அவங்க வந்து விக்க போறாங்க இந்த வீக்ல அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல வுட்டாங்க. இந்த வுட்டது தான் வுட்டாங்க. கடைசில பார்த்தா நான் சொன்ன மாரி ரூ. 399 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கீழ இறக்கி வுட்டாங்க. இப்ப ஐடிசி ஷேர் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு லாபகரமான நியூஸா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் டக்குனு போய் நான் சொன்ன மாரியே நான் போய் வாங்குனேன். இப்போ 2வது என்னோட போர்ட்ஃபோலியோல நான் 1 வருஷமா எப்படி இந்த ஐடிசி வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 1 வருஷம் நீங்க பாருங்க. நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடிசி வந்து நான் எங்க போய் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாசம் கரெக்ட்டா மார்ச் மாசம் 2ஆம் தேதி நான் வாங்கியிருக்கேன். மார்ச் மாசம் இப்ப வந்து 24 2ஆம் தேதியிலிருந்து நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இதைய. ஒரு 5 ஷேர் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த ஐடிசில. அதுவும் எத்தன ரூவாய்க்கு அப்படின்னா, ரூ. 378 நான் வாங்கியிருக்கேன். நான் ஐடிசி அக்குமுலேட்டா 1 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப இருந்து தான். அதுக்கு முன்னாடி ஐடிசி வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐடிசி எல்லாம் தேறாது. இந்த ஐடிசி எல்லாம் மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. பல பேர் பேச்ச கேட்டு இந்த ஐடிசி ஷேர விட்டதுக்கு கடைசியில நான் எங்க போய் வாங்குனேன் அப்படின்னா, ஒரு ரூ. 378 ரேஞ்சுல தான் போய் வாங்குனேன். ஸோ 1 வருஷமா நான் இத வாங்க ஆரம்பிச்சேன். நீங்க பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நான் வாங்கிட்டே இருந்திருப்பேன். ஏப்ரல் மாசம் மட்டும் ஒரு தடவ வித்திருப்பேன். ஏன்னா, அந்த மாசம் எனக்கு கொஞ்சம் துக்கமான மாசமாயி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜூன்லருந்து ரெகுலரா நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஜூன் மாசம், ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இந்த மாசம் வரைக்குமே நான் வாங்கியிருக்கேன். இந்த மாசம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க 12ஆம் தேதி.
இன்னைக்கு கூட நான் போய் வாங்கினேன். ரூ. 399 85 பைசாக்கு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஏன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த ஐடிசி ஷேர் என்னைக்கா இருந்தாலும் லாங் டேர்ம்ல இவன் கொஞ்சம் ஏறுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இத நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன். இத அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இப்ப வந்து ஐடிசி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 வருஷமா வாங்கிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு 7% நட்டமா தான் இருந்திருக்கு. இது இன்னும் லாபகரமா எனக்கு மாறவே இல்ல. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஒரு நாள் நல்ல நியூஸ் தருவான் அப்படிங்கிறத நம்பி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஐடிசி ஷேர் இது எப்பப்பலாம் கீழ வருதோ அப்பல்லாம் நான் வாங்கி வைக்கலான்னு தான் நான் இருக்கேன். அதுதான் என்னோட கருத்தும். எப்பப்பலாம் இன்னொரு டிப் கிடைச்சது அப்படின்னா, நீங்க ஹைட் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து மேல வரான் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 500 வரைக்கும் மேல வருவான் கீழிருந்து. அதாவது இங்கிருந்தே ஒரு ரூ. 100 லாபம் இருக்கு. அது போக இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கிட்டான்னா, நல்ல லாபமாவே கிடைக்கும். இந்த ஸ்டாக் ரூ. 100 மேலயும் போகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்ப ரூ. 100 மேல இப்ப ஒரே வருஷத்துல போகலன்னா, போகாம போயிட்டு போது. இதே மாரி நான் அக்யூமுலேட் பண்ணி கடைசில பார்த்தா நான் ஒரு 1000 ஷேர் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு 1000 ஷேர், 5000 ஷேர் வாங்குற அளவுக்கு இது இதே இடத்துல இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல 1000மோ, 5000 ஷேரோ நான் மாத்தி விட்டுருவேன். இதே ரேஞ்சுல இப்படியே ஸ்விங் ஆகிக்கிட்டே நின்னு, இன்னும் கொஞ்சம் கீழ இதே ரேஞ்சுல இதே ரேஞ்சு இதே ரேஞ்சுல இந்த ஐடிசி ஷேர் வந்து கொஞ்சமா கீழ இறங்கிருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குது அப்படின்னா, அங்க போய் கொஞ்சம் மணிய போட்டு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். இது எப்படி இருந்தாலும் இதோடைய இதோடைய மேக்ஸிமம் அப்படின்னா, இதோட ஹை வந்து ரூ. 500 வரைக்கும் போயிருக்கான். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 52 வீக்ஸ் ரூ. 500 வரைக்கும் போயிருக்கான். இந்த ரூ. 500 எப்படி அவன் ரீச் பண்ணுவான் அப்படின்னா, இங்கிருந்தே அவன் ரூ. 100 ஒரு லாபம் வந்து ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஒரு ரூ. 500 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். இப்ப அது போக இந்த கம்பெனி வந்து ஒரு டீமெர்ஜர் வேற இருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டீமெர்ஜ் பண்ண போறாங்க. அது போக இது எஃப்எம்ஜிசில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. அதனால இது எப்படி இருந்தாலும் இது இன்னுமே மேல ஏறும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கைய வச்சு தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கீழ போச்சுன்னா இன்னுமே வாங்குவேன். இன்னும் 2 வருஷத்துக்கு இது இப்படியே இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படியே ஒரு 5000 ஷேர், 10,000 ஷேர் அப்படிங்கிற அளவுக்கு நான் எப்படியாவது அக்யூமுலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதா நான் நெனப்பேன். ஸோ ஐடிசி ஷேர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த நியூஸ் காரணமா தான் இன்னுமே ஐடிசி பக்கத்துல இருந்து ஆமா, இல்ல, இல்ல பேட் பக்கத்துல ஆமா நாங்க வாங்குறோம் அப்படிங்கிற நியூஸ் வரல. இது ஜஸ்ட் அவங்க விக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தனால, ஒரு சின்ன டவுன் நடந்திருக்கு. அவங்க வித்தாங்கன்னா இன்னுமே டவுன் ஆகும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி டவுன் ஆச்சுன்னா, நான் ஓடி போய் வாங்கிக்கலாம். இதே மாரி நீங்க ஏதாவது ஒரு ஷேர பத்தி பேசணும், இல்ல இந்த ஷேருடைய அனலைஸ் பத்தி வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த ஷேர பத்தி நம்ம பேசி விட்டுருவோம். இந்த வீடியோ புடிச்சுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ சோ மச்.